அன்பார்ந்தவர்களே, உன்னை புதைக்காதே. என்னது புதைப்பதா? நான் அந்த மண்ணில் விட்டு இறந்து போயினா நிச்சயமா என்னை புதைத்து விடுவார்களே அப்படின்னு சில பேர் சொல்றது எனக்கு புரியுது. ஆனா ஒரு விஷயத்த மறந்துடாதீங்க, இன்றைய சூழ்நிலையில் நம்மை புதைத்து தான் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். Don't bury yourself. இன்னைக்கு நம்மையே நாம புதைத்து கொண்டு இருக்கிறோம். அதன் ஆழமான சிந்தனைகளை இன்றைய நற்செய்தி வாயிலாக இறைவன் விளக்க விரும்புகிறார். வாங்க வார்த்தையோடு ஒரு பயணம் செய்து அதை அறிந்து கொள்ளவோம். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரமும் இறையாசிரும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் முழுமையாக தங்கிட உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்பில் நிலைத்திருப்பவர்களே, வாழ்க்கையில் நான் வளர்ந்து விட்டேன் என்று யாரும் சொல்ல முடியாதல்லவா? எல்லோருமே வளர்ந்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து வளர கடவுள் நமக்கு கொடுத்திருக்கும் திறமைகளை நன்கு பயன்படுத்த வேண்டும். ஆனால் இன்றைய நற்செய்தியில் கொடுத்த திறமைகளை சரிவர பயன்படுத்தாத ஒருவன் இருளில் தள்ளப்படுகிறான். இதற்கு என்னத்தான் காரணம் என்று சற்று சிந்தனையை சீர்தூக்கி பார்க்கின்ற பொழுது, இன்று நாம் அனைவரும் நம்மை புதைத்து வாழ்ந்து கொண்டு வருகிறோம். ஆம் அன்புக்குரியவர்களே, விண்ணரசின் தன்மை என்பது மாற்றத்தை, முன்னேற்றத்தை, பழுகி பெருகும் தன்மை உடையது. மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் தான் கடவுள் விண்ணரசின் செயலாக கொண்டிருக்கிறார். பயனற்ற இந்த பணியாளரை புறம்பேயுள்ள இருளில் தள்ளுங்கள் என்று இன்றைய நற்செய்தியில் சொல்லப்படுகிறது. ஒன்றுக்கும் உறவாத பணியாளரை கொண்டிருந்தால் உரிமையாளருக்கு நஷ்டம்தான் ஏற்படும். இதுதான் யதார்த்த உண்மை. ஆனால் வேலியே பயிரை மேய்ந்த கதையாகி விடுகிறது. இங்கு பயனளிக்காத வாழ்க்கை பதருக்குத்தான் சமம் என்பது உணர்த்தப்படுகிறது. அன்பார்ந்தவர்களே, அதனால் கடவுள் எனக்கு கொடுத்த திறமைகளை நான் அதில் இருக்கிற உள்ளார்ந்த அர்த்தங்களை புரிந்து கொண்டு சிறியதாக இருந்தாலும் அதில் உழைப்பின் மேன்மை கொண்டு உழைத்து விட வேண்டும் என்று கற்றுத்தரப்படுகிறது. மத்தேயு 25:21 சொல்லுவது போல, நம்பிக்கைக்குரிய நல்ல பணியாளரை சிறிய பொறுப்புகளில் நம்பிக்கைக்குரியவராய் இருந்தீர், எனவே பெரிய பொறுப்புகளில் உம்மை அமர்த்துவேன் என்று இங்க ப்ரமோஷன் கொடுக்கப்படுது. அன்பார்ந்தவர்களே, இப்பேற்பட்ட ப்ரமோஷனை நாம வாங்கணும் கடவுள் விரும்புகிறார். தேங்கி கிடப்பது விண்ணரசின் ஒவ்வாத நிலை. தேங்கிய ஒரு ஸ்டாக்னட் வாட்டர் மாதிரி, எனக்கு ஒண்ணுமே தெரியாது, என்கிட்ட ஒரு திறமையில அப்படியே ஸ்டாக்னட் வாட்டர் மாதிரி இருக்கக்கூடாது. அந்த ஸ்டாக்னட் வாட்டர் ஒரே இடத்துல நினைச்சா காலப்போக்கில் அது நார ஆரம்பிச்சிடும், வாழ்க்கையை அப்படியே அழிந்து போய்விடும். இப்பேற்பட்ட நிலையில் நீங்கள் இருக்கக்கூடாது என்பதை அவர் தெளிவுபடுத்துகிறார். முயற்சியும் உழைப்பையும் தன்னகத்தே கொள்ளாத எதுவும் கடவுளுக்கு முன்பு தகுதியற்றதாக பார்க்கப்படுகிறது. எனவே கொடையாக இலவசமாக கொடுக்கப்பட்ட விஷயங்களை நஷ்டப்படாமல் அப்படியே பாதுகாப்பது தான் விண்ணரசின் நோக்கம் அல்ல. மாறாக நாம கேட்காமலே நமக்கு கொடுக்கப்பட்டவை சிறியவதாக இருந்தாலும் அல்லது பெரியதாக இருந்தாலும் அதை ரெட்டிப்பாக்கும் ஆர்வமும் உற்சாகமும் உழைப்பும் இறைவனால் போற்றப்படுகிறது. இந்த ஓமையில 2 பேர் உழைக்கிறாங்க, கொடுக்க 2 தாளந்து 5 தாளந்து உழைத்ததை பள்ளிக்கு பெருக்குகிறார்கள். அதனால் அவர்களுக்கு ப்ரமோஷன் கொடுக்கப்படுகிறது. ஆனால் ஒருவன் புதைத்து வைத்து தன் வாழ்வையும் கடவுள் கொடுத்த அருளையும் இழந்து போய்விடுகிறான். இன்னைக்கு நாமளும் அப்படிதான். நம்மை அறிந்து கொள்ளாமல், கடவுள் கொடுத்த திறமையை புரிந்து கொள்ளாமல் நம்மை நாம் புதைத்து கொண்டு இருக்கிறோம். குடும்ப வாழ்க்கையிலும் சரி, வேலையிலும் சரி, எல்லாத்திலும் இப்பேற்பட்ட சூழ்நிலையில் நாம் இருந்து கொண்டு இருக்கிறோம். இதிலிருந்து நாம் முற்றிலுமாக வெளிவந்து நம்மை அறிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, மத்தேயு நற்செய்தி 13:1-9 அழகாக இங்கு விதைப்போர் உவமை சொல்லப்படுகிறது. நல்ல நிலத்தில் விழுந்த விதைப்போர் 30, 60, 100 மடங்காக பலன் கொடுத்ததை வைத்தே அதை இறைவன் நல்ல நிலம் என்று சொன்னார். இன்று நாம் எப்பேற்பட்ட பலனை அளிக்க வேண்டும்? அவரது கொடையாக நமக்கு கொடுக்கப்பட்ட அருளை வைத்து நாம் எப்படிப்பட்ட விளைச்சலை கொடுக்க வேண்டும் என்று அறிந்து கொள்ளுங்கள். எதுவும் அப்படியே இருந்துவிட்டால், தேங்கிவிட்டால் எந்த பயனும் கிடையாது. ஏதாவது ஒரு சதவிகிதத்துல பலன் தருவது தான் கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற அருள் என்பதை உணர்ந்து கொள்வோம். அன்பார்ந்தவர்களே, வந்தோம் வாழ்ந்தோம் என்பதல்ல படைப்பின் நோக்கம். கனித்தர கருவானவர்கள் நாம். அந்த நற்பலனை எதிர்பார்க்கிறவர் நம் இறைவன் என்பதை உணர்ந்து கொண்டு செயல்படுங்க.
உங்களையே புதைச்சிக்காதீங்க. உங்களால எல்லாம் முடியும், அது கடவுளின் அருள் கொண்டு செய்ய முடியும் என்பதை உணர்ந்து கொண்டு வாழ்க்கையிலே செயல்படுங்கள். ஆசீர்வாதம் நிச்சயம். ஜெபிப்போமா? அன்பு இறைவா, இது இந்த மாதம் முழுவதும் எங்களை ஆண்டு வழிநடத்தி காத்து பராமரித்து வந்திருக்கிறேன். வர இருக்கின்ற புதிய மாதத்திலும் எங்களோடு உடனிருந்து எங்களை ஆசீர்வதியும். நாங்கள் எங்களை புதைத்துக் கொள்ளாமல் எங்களுக்கு நீர் அளித்திருக்கிற ஒவ்வொரு நற்பண்புகளையும் நல்ல பலன்களையும் திறமைகளையும் வைத்து வாழ்க்கையில் முன்னேறி செல்ல எங்களுக்கு துணை புரியும். உம்மை இறைஞ்சி மன்றாடுகிறோம். ஆமேன்.